விரைவாக காண்போம். உம்மா, நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா? எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது. இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள். சா ஹா, ஜேன் மிக சின்னதை கொண்டவள். மைக், என் இனிப்பை தொடாதே, அது என் உடைமை. அதை நானே சாப்பிடப் போகிறேன். வாவ், என்ன ருசியானது! அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது. மைக், உன் டர்ன். நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன். அதை திறந்து பிழியலாம். குணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. இன்னும் வேண்டும். முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன். இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை. சரி, நான் ஒவ்வொரு துளியும் கசக்கி வெளியேற்றிவிட்டேன். பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும். ஓ, அது சிக்கிக் கொண்டது. ஆஸ், மைக், நீ என்ன செய்தாய்? அது எனது முடியில் சிக்கிக் கொண்டது. ஓ, இது வேலை செய்யவில்லை. ஓ, என் முடி. ஆப்ஸ். ஆம், நான் ஏதாவது யோசிக்க போகிறேன். இதோ. ஓ, இது திரும்பி வந்துவிட்டது. மைக், இனிமேல் இதை செய்யாதே. நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமிசோயோ. ஆஹா, ஒரு பபுள். அது மிகப்பெரியதாக உள்ளது. சூப்பர். பாட்டில் திறக்கலாம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை. மன்னிக்கவும் நண்பர்களே. ஓ, உடம்பு வீழ்ந்தவரே. அது தயக்கம் கொடுத்தது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்கப் போகிறேன். எனக்கு உதவி தேவை. சரி, அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன். என்னுடைய பெரிய பாட்டையா வானத்தில் உயர்த்தி விட்டேன். ஈஹா, மிகவும் சுவையான ஜெல்லிகள். எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். அவள் பைத்தியம். என்ன, இப்படி ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்? உண்மையிலேயே உன்னால் என்ன? ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இரு, பிரெய்னி எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டார். நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்டாக உள்ளேன். பொறாமையாயிருக்காதே. ஜான், உன் வயிறு அல்லவா குயருது? ஆம், எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது. ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது. இருந்தாலும் வெறும் ஒன்று அது போதாது. அதிகம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன இருக்குது, அதை முயற்சிப்போம். சிறியது. அப்படியா நண்பா, இது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. நீ உண்மையா? நாம இதை முயற்சிப்போம். சாக்லேட் சிப்ஸ் அற்புதமானவை. நான் இதை செய்வது முதன்முறை. இது அவ்வளவு அருமையானது. ஆஹா, அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு கையில் ஒன்று வேண்டும். கேளுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நீயும் உதவி விடு. அது நீங்களா? அடிக்காதே. என் தலை, நீ சின்ன முட்டாள். ஒண்ணுமில்லை. ஓ, மேற்கொண்டு எதுவரும் இல்லை. நீ இப்படி எப்படி செய்ய முடியும்? ரைனி, வாங்க பார்ப்போம். அமைதி. ஓ, அதை அடைய முடியவில்லை. எனக்கு தெரியும். நான் இப்படியே டினை கவிழ்த்து விடுவேன். டிப்ஸ், எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது. இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு. மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. அருமை. மாற்றுவதற்கு கூடுதலாக. ஆனால் இருங்கள்,
எனக்கு ஒரு யோசனை. நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை. நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன். சிறந்தது. நாம் பெரிய சிப்ஸை சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய கண்ணாடியில் போடுவோம். அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும். இல்லை, நடிக்கை நன்றாக. மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் முருகச் செய்வதே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அருகில் செல்க. ஆஹா, இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு. ரத்தம். ஆஹா, கலந்த சாக்லேட். ஹே. ஊற்றிக் கொண்டு விடலாமா? எங்க குழு குழு ஸ்ட்ராவை காண்பிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக தெரிகிறது. பிரைனி, என்னோடு பகிர்ந்து கொள்ளவா? இல்லை, நான் பகிர விரும்பவில்லை. இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும். நான் பிரைனி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு சிறப்பு நெசவை இருக்கிறது. அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையே. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஓ, அது எங்கே? நம்பவே முடியவில்லை. நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன். ஐயோ, நீங்க என் சாக்லேட்டை கல்வம் செய்து விட்டீர்கள். ஓ ஆப்ஸ், நாங்கள் பிடிபட்டோம். இது வேடிக்கையாக இருக்கிறது. சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே, என்னிடம் மல்டிஸ் அல்லது கயானி. அதே பார்க்கவும். இல்லை, இறுதி கடிகாரம். என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும். சரி, சரி, எனக்கு பெரியதா தான் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியும். ஓ, இதன் உள்ளே ஏதோ உள்ளது. இது ஒரு கம்மி கரடி. இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும். இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன். ஹலோ கூகுள், இது நான் தான். மைக், உன் பிளாக்காக தான். வா வா. முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன். உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி. ஆயோ, சரி, நான் இப்போது ஸ்கிட்டில்ஸ் சாப்பிடுவேன். இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ரா குழாய் எனக்கு உதவும். அது ரொம்ப வேகமாக இருக்கும். சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள். இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம். ஆஹா, பாருங்களேன், நான் அதை உடைத்து விட்டேன். இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு. ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் நான் கடைசி பந்து வரை சாப்பிடுவேன். சரி, இதாதான் என்கிட்ட மால்டீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெம் தொடர்ச்சி பெறுகிறாள். ஹூரே, முதலில் இந்த கியூபை உடைக்க போகிறேன். சிகிச்சை பெற்று வருகிறேன். அது அருமை. அவன் மிக கனம். அதை கவனமாக காப்பாற்று நண்பா. அத பசிக்காத. சிவப்பு. அடுத்த திருப்பம். என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரிந்திருக்கிறீர்களா? நான் அதையெல்லாம் உருகச் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக உள்ளது. போடி. நீ என்ன செய்கிறாய்? மிருதுவாக சாப்பிட சுவையாய் உள்ளது. ரொம்ப நன்றா இருக்கு. இதுவரை ரொம்ப நன்னா இருக்கு. கலவையானது. ரொம்ப நன்னா இருக்கு. நான் உன்னை அடைகிறேன். நைஸ். ஏன் என் கற்கண்டு சாப்பிடுறீங்க? ஓ, அவ கவனிச்சாங்க. நீங்கள் என் நண்பர்கள். இது நான் கேட்கிறேன். அத சாப்பிட முடியாது. அனைத்து விலாசல்களும் என்னிடம் வந்துவிட்டதா? நிறைய சுவையான சரி. பலகாரங்கள் உள்ளன. ருசியானது. நன்றி. வாவ், ஒரு சிறிய கேக் பாப். என்ன ஒல்லி, நீயோ? என்ன? எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது. அதுவும் அழகானது. என்ன? இது ரொம்ப கூலோ. ஜாம்? ஆம், எனக்கு ஒரு பெரியது உள்ளது. இல்லை, பிரிட்னி தான் முதலில். உண்மையிலேயே ஹுரை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது.
அது ருசியாக இருக்கிறது, ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது. அடுத்தவர் யார்? ஓ, இல்ல இல்ல இல்ல, என் வரிசை. ஜேன், எனக்கு ஒரு கடி கொடு. இது உள்ளே அழகாக இருக்கிறது. நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது என் வரிசையா? ஆம், பெரிய கேக் பாப். நான் முயற்சித்து பார்ப்பேன். என்ன? ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அதை தூக்க முடியவில்லை. அது வேலை செய்யவில்லை. சரி, நான் அதை வெட்ட முடியும். நெய்தல் எளிதானது அல்ல, ஆனால் நான் செய்ய முடியும். ஆம், நான் உண்மையிலேயே செய்தேன். அது அழகாக தெரிகிறது. அருமையாக இருக்கும். ஓ, சுவையாக இருக்கிறது. அல்ல ருசி. என்ன? என் கேக் பாப். சரி, பேராசையாகிவிட்டது. மிகவும் நன்றி ஜேட், நீதான் சிறந்தவள். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவோம் நண்பர்கள். நன்றி. சமயம் அவள் என்ன விரும்புகிறாள்? குழந்தைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். எதுவும் சிக்கல் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு சமையல் முறை தெரியும். எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நானே அதிகமாக ஊற்றுகிறேன். அது கொஞ்சம் கொழுப்பும் சுவையானதாகவும் இருக்கும். சட்டினம் அனைத்தும் நன்றாக பொரிக்க நான் முழுவாட்டையும் எண்ணெயில் நிரப்புவேன். அதை இயக்கிக. நாம் தொடங்கலாம். நான் முழு தொகுப்பையும் பயன்படும், ஏனென்றால் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்கள் அதிகமாக இருப்பது எப்போதுமே பிரச்சனை இல்லை. மகந்தி, என்ன செய்கிறாய்? இது எரிகிறது. ஓ, இல்லை 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 இல்லை. நாம் தீயை விரைவாக அடக்க வேண்டும். அது யூடியூபில் உள்ள சமையல் முறையோடு ஒன்றுபடவில்லை. கிடாயை சுத்தி நம்மையெல்லாம் பிஜினா சூடாக்கிவிட்டேன். பாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இனி பாட்டி அதை எப்படி செய்வதென்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மிகவும் அதிகமான எண்ணெய் எடுப்போம். சூட்டை குறைத்து உருளைக்கிழங்குகளை உள்ளே விடுவோம். அதை சரியாக செய்ய அதை கிளறி ஒரு தட்டில் வைப்பேன். ஓ, எப்படி சரியாக வந்தது பாருங்கள். இது எங்கள் பேத்திக்காகவே மிகவும் சுவையான கெச்சப் சேர்ப்பதே மட்டும் மிகுந்துள்ளது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப் அற்புதமான கூட்டு. என் பேத்தி இதை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணவில் எவ்வளவு காலோரி உள்ளன. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதிக எண்ணெயை அகற்றுகிறோம். பின்னர் உருளைக்கிழங்கை ஹயாங் மிக்க பேக்கனில் மடித்து சுருட்டுகிறோம். அப்படியே டூரோவின் குருதி நெல்லி குளுடன் இல்லாத ஜேமில் ஒரு சொட்டு மேலே சேருங்கள். அதே போல மேலும் மேலே கூடுதல் ரோஸ்மெரி சேர்க்கவும். கைவினை தயாராக உள்ளது. நான் ஏதேனும் இது உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சீரப் சேர்த்தால் அதுவும் உருளைக்கிழங்குகளுடன் கெட்சப் சேர்த்தது போலவே இருக்கும். ஆனால் அதுவும் மிகவும் இனிக்க சுவைக்கிறது. அதுதான் என் தங்கை மிகவும் விரும்புவாள். இறுதியாக எல்லாமும் தயார் நிலையில் இருக்கிறது மற்றும் குழந்தை ஏற்கனவே தனது உணவிற்காக காத்திருக்கிறாள். என் பாட்டியிடமிருந்து வந்த உணவு முதலில் கவனத்தை ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரை மற்றும் கேட்சப். அது உண்மையில் ருசிகரமாக தெரிகிறது. குழந்தைக்கு அது வெகுவாக பிடித்தது. உண்மையான சைவர்களுக்கு ஒரு உணவு எப்படி பிடிக்கும் என்று ஆச்சரியமாக உள்ளது. சமையலாளர் ஒரு அபூர்வமான சமையல் முறையை எடுத்தார், ஆனால் அது மதிக்கப்படவில்லை. எனது சகோதரியிடமிருந்து ஒரு பரிசு. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப்பை போல தெரிகிறது, ஆனால் இது ஸ்ட்ராபெர்ரி சாஸ் கொண்ட சுவையான மார்ஷ்மெல்லோ. தொட்டு உண்டு. வெற்றி பெற்றவரை தேர்வு செய்ய வேண்டும். பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. நான் வென்று விட்டேன். காயமாக இருக்கிறது. குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சூஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பி. ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான காட்டுக்கொட்டை சொக்குடன் சூஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும் புளிப்பு. இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாசுக்கு பதிலாக கெட்டிகரவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறி தாளை எடுத்துவிட்டு
இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே. அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர். பாட்டி, நான் சில மீன்களை வெட்டினேன். செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும். சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி, அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோல் இஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார். பாட்டி உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்ட போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம். சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது. மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம். மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு கரண்டி அனைவரையும் வென்றது. நீங்கள் எனது ஊருக்கு முயற்சிக்கவில்லை. ஹே பாட்டி, விழிக்கவும். பேத்தி மீண்டும் சுவையானதை விரும்புகிறாள். அவள் டெசர்ட்டிற்காக சாக்லேட் காக்டெயில் குடிக்க விரும்புகிறாள். இது எனது விருப்பமான சமையல் முறை. சில ஐஸ் கட்டிகள் வேண்டும். ஜார் அடிப்பாக சாக்லேட் சாஸ் கொட்டி விடுவேன். ஸ்டார்பக்ஸ் பால் சாக்லேட் முழுவதும். கையடக்க மிக்சரால் சிறிது பால் உப்பு உருவாக்குவேன். ஓ ஓ மன்னிக்கவும் பாட்டி. நீங்க ரொம்ப அருகே சென்றுட்டீங்க. பாட்டியின் கைகளில் கூடுதல் என்ன பை இருக்கின்றது? உடனடி காஃபி 3-1 உண்மையிலேயே இதை கொடுப்பதற்கு சம்மதிக்கிறாரா? ஆம், ஆனால் பாட்டி மீண்டும் சொந்தமாக விரும்புகிறது. இப்போது விசிறப்பட்ட கிரீமை புதையுங்கள். எனக்கு இப்படி ஒரு பாத்திரம் சமையல் செய்வது வழக்கம். இதற்கிடையில் உங்களை மறக்க வேண்டாம். மேல் பகுதியில் ஓரியோ பிஸ்கட் துகள்களை சிதறுங்கள். நன்கு வைத்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு காக்டெயிலானது ஸ்ட்ராவின் மூலம் குடிக்கப்பட வேண்டும். இதோ சரியான சாக்லேட் மில்க் ஷேக். யாரெல்லாம் இது போல் சமைக்கின்றனர்? இது ஒரு பயங்கரம். நான் பல முறை இனிப்பு காபி பழக்குகள் செய்துள்ளேன். நமக்கு டாஸ் காஃபி வித்தைகள் தேவை. நான் எல்லாவற்றையும் கிராம் அளவில் அளவிடுகிறேன். நான் சிட்டைகளை பிழிந்து நிருப்பக்களாக உமக்கும். பிறகு நான் அதை பிரெஞ்ச் பிரஸில் ப்ரூ செய்கிறேன். காஃபி சிறந்ததாக இருக்கும். அதை கப்பில் ஊற்றி சில பால் சேர்க்கவும். அதிலிருந்து குமிழ் உருவாக்கப் போகிறேன். நான் யாரையும் தெளிக்க மாட்டேன், ஏனெனில் நான் ஒரு நிபுணர். மேலும் பனிமை அலங்காரம் சிறந்தது. பானங்களை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அழகிய கண்ணாடிக்கு தாமே கை செல்கிறது. அதிபுதமான காக்டெயில். மேலும் மேல் பாகத்தில் ருசியான குக்கீகளும் உள்ளன. இது சரியானது. உடனடியாக நைட்மேர் காஃபியின் விஷயத்தில் என்ன சொல்ல முடியும்? பாட்டி தனது பேத்தியை விஷம் அனுப்ப விரும்பியாள். இதயிக்க முடியாது. சுவையான நறுமணத்துடன் சமையல்காரரின் காப்பி நுரை. ஆனால் சுவை விசேஷம் இல்லை. குழந்தை அழகான கட்டிலை பறிக்கிறது. இப்படி தொடர்வது நல்லது சகோதரி. நீ ஐஸை வெற்றி பெற்றிருக்கிறாய். உங்களுக்கு அடுத்த பணி 2 டிரம் ரோல். சில வாவில்களை தயார் செய். எனக்கு ரெசிபி தெரியும். முட்டைகளை உடைக்கவும், சர்க்கரை சேர்க்கவும். நீங்கள் இன்னும் அதிகமாக கொள்ளலாம். அதனால் வாபிள்ஸ் இன்னும் சுவையாக இருக்கும். முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது. ஓ, நான் களைப்பா இருக்கிறேன். போதும். இப்போத கொஞ்சம் மாஸ் சேர்க்கலாம். எவ்வளவு தேவை? பாட்டி நான் வணக்கம். மீண்டும் உங்களை மாசாக்கி விட்டேன். நீங்கள் அவ்வளவுமா தேவைப்படாமல் இருக்கலாம். எக்ஸ் திரும்ப வந்திருக்கிறார். அப்படித்தான் நடக்காது. ஆனால் என் பழைய பாட்டியின் நிரூபித்த செய்முறை BHHLT உங்களுக்கு பிடிக்கும். மாவை சீர் செய்தது மிக அருமையாக வந்தது. இங்கே இப்போது மாவை வாக்கில் ஊற்றலாம். நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். விரைவில் அழகான ரோஸ் வாபிள்ஸ் வரும். நீ குழந்தைக்கு என்ன உணவளிக்கிறாய்? ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது அவசியம். நமக்கு சர்க்கரை தேவையில்லை. நாம் இது மாற்றி சர்க்கரையை எடுத்துக்கொண்டால் நல்லது. சரி, இப்போது முட்டைகளை சேர்க்கலாம். மாவை சேர் மற்றும் நாம் சத்து நிறைந்த கறி செய்வோம். அதை மிக்சரில் விரைவாக செய்வேன்.
எப்படி கெட்டபடி இருக்கிறது. நம் மிக சத்தான வாப்பிள்ஸ்களை முயற்சிப்போம். அவை சமைக்க தயாராக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. அருமை. நான் அதை ஒரு தட்டில் வைப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி விப்ட் கிரீமும் நிறைய பழங்களும் சேர்க்கவும். எப்படி பெயர்ந்ததென்று எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சரியான பாரம்பரிய மேபிள் சீரப்பை சேர்க்கப் போகிறேன். அதை எல்லா வடிவிலும் ஊற்றுங்கள். ஓ ஏ, மேலும் ஒரு துண்டு வெண்ணெய். அழகானது. அழகாக இருக்கிறது. ஓரங்கட்டும். சில காலமாக பயன்படுத்தவில்லை. நீதி எங்கு வருகிறது? வேறு என்ன பார்க்கிறீர்கள்? அவள் தன்னுடைய சரியான நிலையான உணவுடன் மீண்டும் வந்துவிட்டாள். என்னோடு பேர குழந்தையே, இந்த வெஃபிள்கள் அவள் விரும்பியது போலவே இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த அசாதாரண உணர்வு? முட்டையில் ஓடு. சமைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பச்சை நிறம் என்ன? மீண்டும் மேல் செடி. இனியும் ஒரு துண்டு முயற்சிக்க தேவையாகும். மிகச் சிறியது. ஐயா, மனம் நல்லா இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிரூபம் அடிக்கின்றது. இந்த வேண்டிரலைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வாவ், குழந்தை உண்மையில் அதை பிடித்திருக்கிறது போல் இருக்கிறது. இங்கே வெற்றியாளர். உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணே? நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? சரி, சமையல்காரர் இவ்வழக்கில் உள்ளார். எனது போன்ற நிபுணருக்கு உங்கள் ஆர்டரை தயாரிப்பது எந்த சிக்கலும் இல்லை. நாம் ஒரு வட்டமான போல்ட் எடுத்து நடுவில் வெட்டுகிறோம். நமக்கு 3 அடுக்குகள் கிடைக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் சுவையான கிரீமால் தடவப்பட வேண்டும். முதல் கேக் தயார். நாம EBR 2 கட்ட தொடங்கலாம். பெர்ஃபெக்டோ. மம்மா மியா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பார்க்க மீதம் இருக்கும்போது தேனை சேர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்வோம். பாட்டி, எனக்கு தேன் கொடு. முடியாது, எனக்கு இதே அதிகம் தேவை. ஓ நன்றி. தவறாக இருக்கிறாய். ஓ, சுறுசுறுப்பாக தேனை திருப்பி கொடு. நீ போவையாளா? ஆம். ஓ, அதுதான் என்ன? போய் ஒளிஞ்சி. அப்படியா? ஓ, என் பொறி எங்கே? அது எனக்கு தேவைப்படும். எனது வெள்ளைப்பற்களின் சிரிப்பை எப்படி புரிகிறீர்கள்? சரி, வேலைக்கு இறங்குவோம். இப்போது பாட்டி கேக்கின் நடுக்கில் தேனை ஊற்றப் போகிறார்கள். அது அழகாகவே இருக்கிறது. இப்போ கிரீம். இதை பண்ணலாம். நான் அதை அலங்கரிக்க போகிறேன். எனக்கு தோன்றுகிறது என் பேத்தி இதை விரும்புவாள். அவளுக்கு எப்பொழுதும் இனிப்புகளின் மீது ஆசை உண்டு. அதனால் அவளின் பிடித்த ஜெல்லிகளை சேர்க்குங்கள். ருசியாமர் ஷர்டீஸ். அது ஹபா பபா வச்சிருக்கிறது ரொம்ப சீப்பு. ஓ, அதை பிறக்க முடியாது. ஓ, என்னோட பற்கள் உதவுமா? ஓ, வேறு வழி இல்ல. சரி, நான் ஒரு காலோர கிடைச்சிட்டேன். கவனமாக இரு. கண்ணே, பாட்டி எல்லாத்தையும் திறக்க போறார் பாரு. வேணாம் உனக்கு. நானா? நீங்கள் அருமை. ஹபா பபாத்தை விட மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் இது ஸ்ட்ராபெரி ருசி கொண்டது. ஆஹா, நான் அதை தேர்ந்தெடுக்காமல் இருக்க முடியவில்லை. பாருங்கள், நான் ஒரு பலூன் உருவாக்கினேன். இப்போது என் கேக்கின் வெளிப்புறத்தையும் சில பால்கணத்தால் அலங்கரிக்க போகிறேன். இது மெல்லிய தியாப் அழகாக இருக்கும். என்னுடைய அம்மா அதை அடிக்கடி செய்வதை பார்த்திருக்கிறேன். இந்த கேக்குக்கு லேபிள் போட போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு ஹபா பாபா கேக். இப்போது சரி, தேனின் பதிலாக சுவையான ஒன்றை பயன்படுத்துவது மேல். நான் சீரப்பு, சிற்றரிசி எசன்ஸ் பயன்படுத்த போகிறேன். எல்லா குழந்தைகளும் அதை விரும்புவார்கள் என்பது எனக்கு தெரியும். மெழுகு கண்டியாக இருந்து நான் ஒரு வண்ணமிகு அலங்காரம் செய்வேன். அது முழுவதும் சுற்றிக்கொள்ளும். ஆம், என் லேபிள் பற்றி உங்களுக்கு என்ன உணர்ச்சி? இது ஸ்கிட்டல்ஸ் மற்றும் இது சாப்பிடக்கூடியது. சரி, சாப்பிட ஆரம்பிங்க. ஆஹா, இங்கு இனிப்பு பொருட்கள் நிறைய இருக்கின்றன. வேண்டாம், நான் மிகவும் பசிக்கிறார். இந்த ஸ்கிட்டல்ஸ் யார்? ஆம், போதும். அது சாகஷ்வமா இருக்குது. அது தேனா சுவாரஸ்யமா இருக்கு. அப்படியா?
இப்போ நான் 3வது கேக் சாப்பிட விரும்புகிறேன். அது ஹப்பா பப்பா போல் இருக்கிறது. வாவ், இதன் உள்ளே பப்ளி உண்டா? பாக்கெட்டு வாதா ஃபர்டீஸ் கேள்விக்காக்குறதி ட்ராஸ் இஷ்டத்தை தெரிஞ்செடுக்க நேரமாயிடுச்சு. இந்த ஃப்ரீக் சிறந்தது தங்கைதான். நப்தானா, நன்றி. சிறப்பான வேலை. அடுத்தது என்ன? நாங்கள் காத்திருக்கிறோம். Shovasons or gingerbread எனக்கு- furniture keyval. என்ன ஒரு gingerbread வீடு? அது என்ன? மிகவும் சரி. சரியான இடத்திற்கு வந்துட்டீர்கள். சமையல்காரருக்கு அதற்கென ஒரு சிறப்பான ஆயுதம் உள்ளது. இது உலகிலேயே கூர்மையான அரிவாள். இது எல்லா வடிவங்களையும் கண நேரத்தில் வெட்டி விடுகிறது. நீங்கள் ஒரு எதிர்கால வீட்டை காண்கிறீர்கள். சரி, நான் ஹாம்பீர் முடித்து விட்டேன். அதை ஓவனில் சுடுவோம். ஆமாம் பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, இதை கொண்டு செல்லவே முடியவில்லை. என் பேத்திக்காக பக்கத்தில் உடுத்திய காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்தேன். ஏனெனில் என் கைகளால் வளர்த்ததுதான். இது ஆரோக்கியமானதுமின்றி அற்புதமானது. மேலும் உங்கள் இனிப்புகள், நாங்கள் சில சந்தனை பயன்படுத்துவோம் மற்றும் ஒரு சிறப்பு பந்தலுடன் அதை ஒரு தட்டில் வைத்து விடுவோம். பாருங்கள், மிக சரியானது. இப்போது அதை முழுவதும் தடவி விடுகிறோம். அது செய்யாத. இங்க வர்க்கத்தில் கொத்தமல்லி, ப்ரோக்கோலி, சில உரையாடல்களுக்கு Hohanstafakos, Ufir the Charme. குறையில சாஃபரை நீங்க ஸ்டர் குக்கீக்கர் விச்சம் என்னோடெல்லாம் பயன்படுத்தியால் போதுமா? இங்க ஏசக் திரும்பி சுட்டு தேவையில்லை. வெறும்ப நுடலாவிலே முக்கி கொட்டி ஒன்றாக ஒட்ட அது ஒரு விரல்கள். தட்டில்? வாக்கரணிதி பிடிச்சிருக்கிறதா? ஃப்ரெஷ்மெல்லோவுகளால் அலங்கரிக்கிறேன். ஆஹா, உதவிக்கிறதே. ஃபர்னர் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா, என்ன செய்து விட்டேன்? நான் வீட்டை தீட்டு விட்டேன். ஓ, அது சங்கடமாக இருக்கிறது. அது வேலை செய்யாது. ஒரு நிமிடம். சமையலர் சமையலறையில் தீயை அனுமதிக்க மாட்டார். இதோ தீயணைப்பு வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஓ, whipped cream, Durvernus Bowen. ஆஹா, சாமிய கழிஸ்படி மானத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். என் ஜிஞ்சர் பிரெட் வீட்டை மேடையில் வைக்க நேரம் வந்துவிட்டது மற்றும் தோசுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆஹா, இது பிரமாதமாக இருக்கிறது. இதற்கு தேவையானவை இனிப்பு மற்றும் லாலிபாப் மட்டும்தான். எனவே அதை அலங்கரிப்போம். சரி, இறுதி பார்வையும். சூப்பராக இருக்கு. நாம ரெடியா இருக்கோம் பிள்ளை. ஓ ஓ ஓ ஓ இது என்ன? நான் நினைக்கிறேன் டெடி பியர் தான் உயிர் பிழைத்தது. இல்லை, அது வேலை செய்யாது. அப்பா, பாட்டி காய்கறிகளால் ஒரு வீடு கட்டியிருந்தாரா? வீட்டை விட ரொம்ப நல்லது. சனை நல்ல இருக்கு. சுவை உங்களுக்கு பிடிக்காது. சுவையான சாவீடி தானே நான் ஆசைப்பட்டேன். உண்மையில இது அதிகம் சுவையாக இருக்கு. நிறைய கும்பு இருக்கு. முயற்சி செய்து பாருங்கள். சுவையானது மற்றும் ஒரு எலுமிச்சை. ஹாப்ரே, அருமை. இது ஒரு சந்திப்பு. மோனிகா, சேங். ஹalleluya. அது கேட்டிருக்கியா? ஓ, கண்டிப்பா. ஆஹா, நீ முடிச்சிட்டியா கண்ணே? ஒரு நிமிஷம். முடிஞ்சது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். இது எனக்கு மிகவும் எளிது. ஓ, இனி மீண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டா? அது ஆரோக்கியமாக இல்லை. அற்புதம், நீங்கள் அதை செய்யலாம். இப்படியான சந்தர்ப்பத்திற்கு எனக்கு ஒரு பச்சை டோனட் சுகர் பெட்டி இருக்கிறது. அவற்றை பேன்ஸ் பதிலாக பயன்படுத்தலாம். எதையும் சமைக்க வேண்டியதில்லை. அதை இரண்டாக வெட்டி இது அருமையாக இருக்கும். குறிப்பாக அதில் நீங்கள் ஒரு சாக்லேட் பாறை போட்டால். இது ஃப்ரோஸ்பெரிஸாக இருக்கிறது. அதனால நான் சில மீதியை சாப்பிட உள்ளேன். சூப்பர். இப்பொழுது நாம் கமிக்கு மேலே வைக்கிறோம் மற்றும் அதுக்கு சாக்லேட் சிரப் தெளிக்கிறோம். இது மிக சிறப்பாக இருக்கிறது.
ஓ, இது ஒரு சர்க்கரை குண்டு. எனது பர்கருக்காக 3 வண்ண மிகுந்த எள்ளு பூனசி எடுத்து அதை துண்டுகளாக வெட்ட போறேன். அப்பள் நறுக்கப்பட்ட இறைச்சியால் பார்ட்டியை தயார் செய்கிறோம். அதை உருட்டி அடுப்பில் வைக்கலாம். அதை கரண்டியால் அழுத்தினால் சரியான வடிவம் உறுதியாகும். கட்லெட் வெந்துவிட அதை நன்றாக பிரெடில் வைக்க வேண்டும். இப்போது ஒவ்வொருடனும் கொஞ்சம் தக்காளி மற்றும் ரொம்ப சுவையான பிரான்ஸ் நாட்டிலிருந்து சீஸ் ஸ்ட்ரிங். கொஞ்சம் தக்காளி சாஸ் ஓ, என் பன் எப்படி இருக்கிறது செஃப்? ஓ, அது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. பேர குழந்தை எனது வடிவமைப்பை கண்டிப்பாக விரும்புவாள். நான் புதிய சாலடை மற்றும் இதய வடிவில் கட்லெட்டை உள்ளே வைப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அன்புடன் சமைக்க வேண்டும். வெள்ளரிக்காய், தக்காளி, முடிந்தது. ஊ, செல்லம், நீ நிறுத்த வேண்டும். ஆமா சரி டடா. அது அழகாக இருந்தவன். Ein starkes Restoration Dongerand and இதுல Seymour Steering என்னது? ஓ, இது straight for வினோதமா இருந்துச்சு. இதுல சாக்லேட் உள்ளது. இல்ல, அத நான் சாப்பிட விரும்பல. சிராம்ஷோன் அடங்கிப்பீங்க. ஆனா ஒன்றில் 3 செய்வதற்கு நினைத்தேன். And this புத்திசாலித்தனமான ஆன்ஸ். ஓ, எனக்கு உம்மாவா பிடிச்சிருக்கேன். மேலோட்டத்திலேயே உள்ளதோ என் பாட்டியர் ஒரு பர்கர் மட்டுமே பார்ப்போம். ஓ, இவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஏர் பவர் சுவை கிடைக்கும். இங்கிருந்தும் பார்ட்டி. நான் வென்று விட்டேனா? ஓ, மிகுந்த நன்றி சின்னம்மா. இதுதான் பாட்டிக்கு கிடைக்கும் சிறந்த விருது. சரி, ஏதோ குறைவாக இருக்கிறது. சரி, என்னிடம் வா. எனக்கு ஒரு பிரகாசமான கோட்டை வேண்டும். அதை செய்யலாம். உன் கோட்டை உலகிலேயே மிக ரோஷனமானதும் நிறமிகுந்ததுமானதாக இருக்கும். மேலும் மிகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். இந்த அழகான பார்பி இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். மற்ற விவரங்கள். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மேலும் ஒரு விஷயம். அப்படியா அப்படியா அப்படியா, எனக்கும் இதை வேண்டும். முடியாது. இந்த கோட்டையை வைரங்களால் அலங்கரிக்கப் போகிறேன். இது மிகவும் விலை உயர்ந்ததாக தோன்றும். நன்றாக இருக்கிறது. கிரீடத்தை மறக்காமல் இருக்கலாம். இந்த அழகை பாருங்கள், அது பிரகாசமாக இருக்கிறது. என்ன என்ன நடக்கிறது? நானும் என் கோட்டையை வர்ணம் பூசுகிறேன். இது மிகவும் வேடிக்கையான செயல்பாடு. ஓ, ஹாம், இது முடிந்து விட்டது. இது சிறப்பாக இருக்கிறது. இதை தேவையில்லை, அதுவும் வேண்டாம். ஓ, இது சிறப்பாக இருக்கிறது. என் கோட்டையை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் பணக்காரன் அல்ல, ஆனால் பிளாஸ்டிசின் பயன்படுத்தி எல்லாவற்றையும் நிறமயமாக மாற்றுவேன். அப்படித்தான். அது நம்ப முடியாதது. ஹூ, ஓ, என்னை இப்போதே சுத்தம் செய். ஆஹா, இது நல்லது. இதோ உனக்காக. ஓ, நன்றி. ஓ, வணக்கம் அழகான பெண்ணே. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எனக்கு இந்த வீடு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அப்படியா அப்படியா அப்படியா, நாம் முன்னேறுகிறோம். இந்த அழகான சிற்பத்தை பாருங்கள். இது ஒரு நீரூற்று. ஆஹா, உங்களுக்கு இது பிடிச்சது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி.
இதோ என் கோகா கோலா. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மேலும் நான் என் சொந்த நீரூற்று செய்ய போகிறேன். கோகா கோலா மற்றும் மெண்டோஸ். எனக்கு தெரியும், இது சிறந்தது. ஹூரே! நீ என்ன நினைக்கிறாய் பிபி? இது வெறுமனே நகைச்சுவையாக இருக்கிறது. இங்கே வா, இதை சுழற்ற உன்னை தேவை. இது முடிந்துவிடும். இதோ மிஸ் பிபி. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது உள்ளமைப்பை தேர்வு செய்வோம். அது சரியானது. மிக சிறந்த தேர்வு. சரி, அடுத்ததுக்கு போகலாம். உங்களுக்கு மிக அழகான, நுணுக்கமான மற்றும் சிறந்த உள்துறை இருக்கும் என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். எல்லாவற்றையும் உள்ளே வைப்பது இப்படித்தான். உலகின் மிக செல்வந்தமான கோட்டை. அந்த கருவிகளை பாருங்கள். இதோ. சரி, என் பொம்மை இங்கே வா. வாவ், மிகவும் வசதியாக இருக்கிறது. அது என்ன? ஏய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் சிறந்த இசையை பெறப்போகிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த கோட்டை அழகாக இருக்கிறது. எனக்கு தெரியும். நான் பியானோ வாசிப்பதை விரும்புகிறேன். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஓ, இந்த கட்சிக்கு போகலாம். ஹலோ. நீங்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறீங்க. அழாதே குழந்தை. சரி, நாமும் சுவாரஸ்யமான ஏதாவது செய்யலாம். இங்கே என்ன இருக்கிறது? அது எங்களுக்கு தேவையில்லை. நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்த போகிறேன். இது முற்றிலும் சிறந்தது. நீங்கள் என்ன தெரியும்? நமக்கு பல நிறங்களில் தரை இருக்கும். ஒரு கொறிக்கல் வாங்குவோம். ஓ, இந்த அலங்காரத்தை பாருங்கள். வாவ், இந்த சுவர்கள் சிறப்பாக இருக்கின்றன. யுடானே டிஸ்கோ பந்துகள். ஓ சரி, நான் என் காலுறையை கழற்றப் போகிறேன். அதை மணலால் நிரப்புகிறேன். மற்றும் டாட்டம், நமக்கு சில குளிர்ச்சியான நாற்காலிகள் கிடைத்து விட்டது. கைஸ், சில இசைக்கான நேரம். ஆடுவோம். சூப்பர், எங்களோட சேருங்கள். கைஸ், அனைவரும் ஆடுங்கள். சரி, இசை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஹே குழந்தை, எங்களிடம் வா. முடியாது. நான் இப்போது உங்கள் முடியை சீவ போகிறேன். இப்படித்தான். எனக்கு மிகவும் தூக்கமாக இருக்கிறது. எனக்கு ஒரு மென்மையான படுக்கை இருந்தால் நன்றாக இருக்கும். ஓஹோ பாவம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உனக்காக ஒரு பிரகாசமான மற்றும் வசதியான படுக்கை அறையை உருவாக்குவோம். என் மேல் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் இங்கு மிகவும் வசதியாக உணருவீர்கள். நான் உலகிலேயே குளிர்ச்சியான படுக்கையை உருவாக்கப் போகிறேன். அப்படியே போகலாம். இங்கு உங்களுக்கு சிறந்த ஓய்வு கிடைக்கும். நீங்கள் இதை விரும்புவீர்கள். ஓ, அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் பயப்பட போகிறேன், ஆனால் இல்லை. ஓ, இதோ பார்பி. சொல்லுங்கள், இது நீங்கள் விரும்பியது எல்லாம் தானா? இது மிகவும் வசதியானது. சிறிது பசுமை சேர்ப்போம். இது முழு தோட்டம்.
வாவ், மேலும் உங்களுக்கு ஒரு புதிய நண்பர் இருக்கிறார். என்ன, எனக்கு ஒரு புதிய நண்பர் இருக்கிறாரா? ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த அழகான படுக்கை அறையை பாருங்கள். மேலும் என் பொம்மைக்காக ஒரு முழு அலமாரி உள்ளது. ஆமாம், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உனக்கு எப்படி? அது நிச்சயமாக அற்புதம். எனக்கும் மிகவும் பிடிக்கும். அது மிகவும் மென்மையானதும் வசதியானதும். இது இல்லை, இது வேலை செய்யாது. இது சரியானது. உங்களுக்கு ஒரு உண்மையான நீச்சல் குளம் இருக்கும். இது ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு பகுதி ஆகும். இது மிகவும் அழகாக உள்ளது. மற்றும் மிதவை நிச்சயமாக நன்றி. இதோ உங்களின் கட்டணம். பார்வி, உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. மகிழுங்கள். அப்படியா? சரி, இதை இங்கே ஒட்டி விடுவோம். இப்போது ஸ்பேஞ்சுகள். நான் ஒரு குளிர்ச்சியான சோஃபா செய்ய போகிறேன். ஆமா, இதோ ஒரு காபி மேசை, ஒரு செடி, மேலும் சில செயல்பாடுகள் தேவை. ஏன் ஒரு குளிர் வீடியோ பார்க்க கூடாது? இது உங்கள் அறை. மகிழுங்கள். இது மிகவும் நகைச்சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். வாவ், நாங்கள் உங்களுடன் சேரலாமா? நன்றி. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஹை பை. நீங்கள் என்ன அற்புதமான பொருட்களை வைத்திருக்கிறீர்கள். முதலில் யார் சாப்பிட தொடங்க விரும்புகிறார்கள்? ஜூலி, வாங்க போகலாம். ஆஹா, எனக்கு கம்மி மருந்து கிடைத்தது. அதை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. நான் முழுவதும் சுருண்டு விட்டேன், ஆனால் அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் எவ்வளவு புளிப்பு! ஓ ஜூலி, நீ மிகவும் நகைச்சுவையானவள். இப்போது உன் முறை, பிரிட்னி. சரி, எனக்கு ஸ்ட்ராபெரி போகீஸ் கிடைச்சது. அது எனது பிடிச்ச ஸ்ட்ராபெரி ருசி குகீஸ். அதை முயற்சிப்போம். ஓ ஆமை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என் நாவை விழுங்க போகிறேன். தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். முடியாது. இல்லை, இது எனது மட்டும். அட, இது ரொம்ப நல்லா இருக்கு. இத ஸ்ட்ராபெரி சிரப்பில் மூழ்கினால் எப்படி இருக்கும்? சரி, மேலே வைக்கலாம். வாவ், இத பரிசோதிப்போம். எனக்கு இது பிடிக்கும். வாவ், இது இன்னும் சிறப்பாகிவிட்டது. எனக்கு இன்னும் வேண்டும். இந்த எல்லாவற்றையும் உன்னுள் எப்படி அடக்குகிறாய்? அது ஒரு ரகசியம். ஓ, எல்லாம் முடிந்து விட்டது. அலெக்ஸ், நீ உன் கோக் குடிக்கலாம். சிறப்பு. எனக்கு கோக் பிடிக்கும். கருப்பு நிறம் அதை மிகவும் கடுமையாக காட்டுகிறது என்று நினைக்கிறேன். ஓ, மன்னிக்கவும் பெண்களே, அதுதான். எனக்கு ஒரு ஸ்ட்ரா இருக்கிறது. இதை செய்யலாம். நான் சோர்வாக இருக்கிறேன். என்ன இந்த ஆதரவு குழுவுடன் நான் ஒரு கோக்குடன் உலகம் முழுவதும் ஓட முடியும். மற்றும் என் வயிற்றில் ஏதோ தவறாக உள்ளது. ஓ, நான் மோசமாக உணர்கிறேன். அலெக்ஸ், நிறுத்து. நீ பெண்களை பறக்க விட போகிறாய். பெண்களே, நாற்காலிகளை பிடிக்கவும் இது உதவியாக இருக்கலாம். சரி, நிறுத்து. நீ அதை தடுக்க முடியாது. அஃபு, என்ன நடந்தது என் காதுகளுக்கு? அவை கருப்பாக மாறிவிட்டதா? பிரிட்னி, உன் காதுகள் இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. ஜூலியின் காதுகள் நீலமாக மாறிவிட்டன. அல்ல, எனக்கு உணவிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். வாவ், நிறைய நல்லவைகள் இருக்கின்றன. பிரிட்னி, உனக்கு பிங்க் மார்ஷ்மெலோஸ் கிடைச்சுள்ளது. அலெக்ஸிடம் முழு சாக்லேட் பார் உள்ளது. ஜூலிக்கு கம்மி பியர்ஸ் கிடைச்சுள்ளன. இது ரொம்ப பிரிசா இருக்குது, ஆனால் சுவை எப்படி? இது அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா?
முடியாது. அது எனது. இது மிகவும் சுவையானது. தலைவாசலில் இருந்து தொடங்குவோம். நீல உணவு அருமை. ஓ ஆம், இது ருசியாக இருக்கிறது. அடுத்து போகலாம். மார்மலேட் மிகவும் நல்லது மற்றும் இது அழகாக குலுக்குகிறது. அப்படியா? அடுத்தவர் யார்? நான் அடுத்ததாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் பட்டி கிடைத்தது. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது? உள்ளே நிறைய சிறிய சாக்லேட் பட்டிகள் உள்ளன. எனவே உங்கள் நம்பிக்கைகளை உயர்த்தாதீர்கள். சுவையாக இருக்கிறது. ஆம். மன்னிக்கவும் பெண்களே, சாக்லேட்டின் தலையில் போய்விட்டது. சாக்லேட் தவிர வேற எதையும் பார்க்க முடியவில்லை. ஓ ஆம், ஒன்றின் பின் ஒன்று நன்றாக போகிறது. மற்றும் கடைசி ஒன்று. பிரிட்னி, இப்போது உன் முறை. இறுதியாக சரி, நான் எவ்வளவு மார்ஷ்மெல்லோக்களை என் வாயில் வைத்தேன் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள். ஓ ஆம். ஏய், முடிஞ்சதா? ஓ, உங்களுக்கு நான் எப்படி பிடிக்கிறேன்? நான் சிரிக்க முடியவில்லை. ஓ, மென்று மென்று சலித்து விட்டேன். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உங்களுக்கு உதவுகிறேன். இதை போல முயற்சிப்போம். இது சிறப்பாக இருக்கிறதா? அது நல்லது. சரி, பிராங்க், உங்களுக்கு வரவேற்கிறேன். ஆனால் இனிமேல் பிரச்சனையில் சிக்காதீர்கள். ஓ, அது என்ன? கடவுளே, என் உதடுகள் இளஞ்சிவப்பு ஆகிவிட்டது. உன் உதடுகளும் நிறம் மாறிவிட்டதா? அலெக்ஸை பாருங்கள். நீங்கள் நன்றாக நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டும். புதிய உணவுகள் இங்கே. வாவ், எவ்வளவு சுவையான சிகரெட்டுகள். ஜூலிக்கு டாக்கிஸ் கிடைத்தது. அலெக்ஸுக்கு ஒரு பெரிய சாக்லேட் கப் கேக் கிடைத்தது. பிரிட்னி, என்ன இருக்கிறது? ஒரு பெரிய ஓரியோ மற்றும் அது பிங்க். அற்புதம். இது கனமாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். உன்னை எப்படி கடிக்கலாம்? அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் கராத்தே செய்தேன். எனவே பழைய திறன்களை கற்றுக்கொள்வோம். ஓ, எனக்கு அதை கற்றுக்கொள்ள தேவையில்லை. எனக்கு தெரியும். பிரிட்னியோட சிக்கலாக இருக்க வேண்டாம். நன்றி நண்பர்களே. சரி, சிறிய பிரிட்டனி திரும்பி வந்து விட்டாள். ஓ, இது மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரியாது. ஓ ஆம். ஓ, நான் செல்லமா? நான் அந்த நீல டக்கீஸை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓப்ஸ், எனக்கு இன்னும் வேண்டும். நண்பர்களே, அனைவரும் அவற்றை தங்கள் வாழ்க்கையில் முயற்சிக்க வேண்டும். ஓ, அவை காரமாக இருக்கிறதா? வாவ்! ஓ கடவுளே, என் உடல் உள்ளே எரிகிறது. நான் ஒரு தீ மூக்குத்தி மிருகமாக மாறிவிட்டேன். எனக்கு உதவுங்கள். ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு தண்ணீர் வாளி இருக்கிறது. ஜூலி, நான் உன்னை காப்பாற்றுவேன். அது எப்படி உணர்கிறது? ஓ, ரொம்ப நன்றி. சரி, உங்கள் கப் கேக்கிற்கு செல்லுங்கள். ஓ, இதுக்காக நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தேன். எனக்கு சாக்லேட் கப் கேக்ஸ் மிகவும் பிடிக்கும். கிரீம் அற்புதமாக இருக்கிறது. ஜூலி, நாம் அவனை ஏமாத்தலாமா? நான் உங்களுடன் இருக்கிறேன். ஏதோ ஒன்று எனக்கு சொல்கிறது அலெக்ஸ் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. ஆனால் இது நகைச்சுவையாக உள்ளது. சரி, அவனை விடு. அலெக்ஸ், உன் முகமும் கருப்பாக மாறிவிட்டது. ஓ, ஆனால் இது வெறும் கிரீம் தான். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் அதையெல்லாம் என் முகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சாப்பிட்டேன். அற்புதம். ஹாஹா, நான் மீண்டும் அழகாக இருக்கிறேன் பெண்களே. ஏதோ தவறாக உள்ளது. என் கழுத்து. உங்களுக்கு எப்படி? ஓ, கெட்ட செய்தி. நீங்கள் நிறம் மாறிவிட்டீர்கள். ஓ, இல்ல. என்ன அடுத்தது? நமக்கு அலெக்ஸிஷம் கருப்பு நூடுல்ஸ், பிரிட்னிஷம் இளஞ்சிவப்பு, இனிப்பு பீட்சா, ஜூலிஷம் பான்கேக்ஸ். அருமை. அலெக்ஸ் தொடங்க விரும்புகிறார். என்னை காத்திருக்கும் சுவையான கருப்பு நூடுல்ஸ் சில இருக்கின்றன. எனக்கு மிகவும் பசிக்கிறது. இதை பரிசோதிப்போம். இந்த சாப்பிடும் குச்சிகளுடன் நான் எப்போதும் சாப்பிடுவேன். நம்முடைய கைகளால் செய்வோம். அது மிகவும் சிறந்தது. ஓ ஆம், நான் முடித்து விட்டேன் மற்றும் நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அடுத்ததாக யார் போக விரும்புகிறார்கள்? ஜூலி.
பிரச்சனை இல்லை. நான் ப்ளூபெர்ரிகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அற்புதம். இப்போது பான்கேக் முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. மற்றவைகளும் அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. நான் அந்த பசங்களை பயன்படுத்தலாமா? மற்றும் நான் ஒரு பான்கேக் மான்ஸ்டர். வா, நீ பயந்து விட்டாயா? சரி, நான் தொடர்ந்து சாப்பிடுகிறேன். இன்னொரு பான்கேக். மேலும் ப்ளூபெரிகளை மறக்காதீர்கள். இப்போது உன் முறை பிரிட்னி. உண்மையிலா? அருமை. என் பீட்சாவை ஒரு புதிய குளிர்ச்சியான முறையில் சாப்பிட விரும்புகிறேன். அதை டிக்டாக்கில் பார்த்தேன். அதை பாம்பை போல வெட்டுகிறாய். அதை விரைவில் முயற்சிப்போம். ஓ கடவுளே, அது அற்புதம். அருமை. ஓ, என்ன பிரச்சனை? இன்னொரு நிற சுற்று போல தெரிகிறது. நண்பர்களே, உங்கள் முகங்கள் அவை முழுவதும் நிறமயமாக இருக்கின்றன. பிரிட்னியும் கூட. ஐயோ, ஓ, நீங்கள் எங்கே போனீர்கள்? சரி, நீங்க இங்கே தானே. நீங்கள் மேம்பட ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே பாட்டி இருக்கிறார். நீங்கள் ஏன் வேடமிட்டு இருக்கிறீர்கள்? இது ஹாலோவீன் தானா? இல்லை, பாருங்கள், நான் உங்களை காப்பாற்றப் போகிறேன். எனக்கு இங்கே சில மருந்துகள் உள்ளன. உங்களுக்கு தலா ஒரு மருந்து இருக்கிறது. இதோ. ஒவ்வொருவருக்கும் ஒரு மாத்திரை. உங்க வாயில போடுங்கள், அது வேலை செய்யும். ஜூலி, அலெக்ஸ் மற்றும் பிரிட்னி, நீங்க எப்படி உணர்கிறீர்கள்? நல்லா இருக்கீங்களா? பாட்டி, நீர் மந்திரம் செய்தீர்கள். நீங்கள் அவர்களை திரும்ப கொண்டு வந்தீர்கள். சிறந்த பாட்டி. This Mermaids vs. Mermaid Curlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கு என்ற இடங்களில் போலவே எர்வம்பர்சன்வர்கர் என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சிருஷ்டிப்பின முக்கியமான மோர்மேன் ஜிம்மிய சர்சினார். Sishandrisin for his nisness, he'll declare the cat and macrodis to accomplish now still கற்பனை பண்றார். பட் ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபெனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன? ஜிம்மி, என்ன ஒரு மீன்? என்ன ஒரு அருவருப்பான விஷயம்! என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிப்பனி, இது உங்கள் புதிய காதலனா திருப்பர்ச்? ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும். மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட? பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும். வாவ், என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இதுபோல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம். இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிபனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிபனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள். உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க. வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு உருகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை.
நாம் சுருத்தி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது. அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது ஒவ்வொரு அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதமுள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம். ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன். உதடுகள் மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன. என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சாதன பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய் டிஃபனி? அதை திருப்பி கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. ஒரு மெல்லிய அடுக்கு பூசம். ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கை கட்டு வேண்டும். சைலவை சத்திர ஸ்பேசுடன் இமைகளில நிறம் தீட்ட விடு. பிங்கி, உனக்கு பொருந்துகிறது டிபனி. அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள். இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ். ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண்ணிமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வா, அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க. எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுருட்சிகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப். ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை ஒரு மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன. வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir irsis singular Murik hyphen wadawam, the meaner hours stewardry is giyanarhaname. இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நோம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி. ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது.
எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. அஃப், ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ நகைகள், எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது. இப்போது உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ இல்ல, இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. ஹூ, அர்த்தமற்றது. இதுவென்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல, அது பாருங்கள், அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேற விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ் மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன். யார் வர்றாங்க? ஓ நிமிஷம், என்ன? யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்ல. வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான ஓ என்ன நகங்கள்? ஆஃப், ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது.